கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய நோயை அவர் சுமந்தபடியால் அவர் நம்முடைய பரிகாரி. நம்முடைய வியாதியை அவர் சுமந்தபடியால் அவர் நம்முடைய பரிகாரி. நம்முடைய வலி வேதனை அவர் சுமந்தபடியால் அவர் நம்முடைய பரிகாரி. நம்மேல் வந்த அந்த பாவத்தினுடைய அந்த தண்டனை, சாபம், அந்த நோய், வலி வேதனைகள் அவர் ஏற்றுக்கொண்டபடியால் இப்போது அவர் யாரு? பரிகாரி. சொல்லுங்க, நமக்காக பரிகாரியாய் மாறினார். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்காக பரிகாரம் செய்து விட்டார். எல்லாவற்றுக்காகவும் பரிகாரம் செய்து விட்டார். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றுக்காக, எல்லா சுகத்திற்காக, எல்லா நன்மைக்காக, எல்லா ஆசீர்வாதத்துக்காக, எல்லா உயர்வுக்காக என் தேவனாகிய கர்த்தர் பரிகாரம் செய்து விட்டார். எனவே இந்த உலகத்திலே நான் சுகமாய் வாழ வேண்டும், நான் சுகமாய் வாழ வேண்டும், நான் சுகமாய் வாழ வேண்டும். அவர் நோயை சுமந்து பரிகாரம் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம மேலே நோய் இருக்கலாமா? நம்ம மேலே வியாதி இருக்கலாமா? நமக்கு வலி வேதனை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இருக்கக்கூடாது. இப்போ இந்த வலி வேதனைகளை, இந்த நோய்களை, இந்த வியாதியை நம்ம துரத்த போகிறோம். அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தை கொண்டு, ஆண்டவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என்னுடைய நோய்களை நீர் சிலுவையில் சுமந்தீரையா, என்னுடைய நோய்களை நீர் சிலுவையில் சுமந்தீரப்பா. எனக்காக பரிகாரம் பண்ணி இருக்கிறீங்க. எனவே சுகம் உண்டாவதாக. இப்போது இந்த சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆரோக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே இப்போது சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பலவீனங்கள் வெளியேறுவதாக, நோய்கள் வெளியேறுவதாக. இங்கே இடமே கிடையாது. இப்போது துரத்தி அடிக்கிறேன், துரத்தி அடிக்கிறேன். நோயை நீ வெளியேறு, வியாதியை நீ வெளியேறு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை துரத்துகிறேன். வலி வேதனையே உனக்கு இடம் கிடையாது. எந்த நோய்க்கும் சரீரத்தில் இடம் கிடையாது. எந்த வியாதிக்கும் இங்கே இடம் கிடையாது. எந்த சரீரத்திலும் இடம் கிடையாது. இவர்களுக்காக பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு பரிகாரி. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்க யாவருக்கும் அவரே பரிகாரம் பண்ணி இருக்கிறார். எனவே எந்த நோய்க்கும் இங்க இடம் கிடையாது. இல்லைங்க, என் வாழ்க்கையில, என் சரீரத்தில், என் மேல என்ன நோய்க்கு அதிகாரம் கிடையாது. துரத்துகிறேன், துரத்துகிறேன், அவைகளை எதிர்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த நோய்க்கு இடம் கிடையாது, எந்த வியாதிக்கு இடம் கிடையாது. துரத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தடும்புகளால் குணமானீர்கள். நான் சொல்றேன், ஆல்ரெடி நீங்க குணம் ஆயிட்டீங்க. குணம் ஆக்கிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரி இருக்கணும். எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமற் போனா கூட அவர் தான் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அற்புதர், அவர் அதிசயர், அவர் பரிகாரி, எல்லாம் அவர். இப்படி இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். சுகத்தின் வல்லமை வெளிப்படணுமா? இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணுமா? இப்பேற்பட்ட நிலைக்கு வர வேண்டும். அவர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் அவர் தான் விடுவிக்கிறவர். எங்கள் சரீரத்தை அவர் விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்கலனா கூட அவர் தான் யாரு? அவர் தான் ரட்சகர். அதில் என்ன மாற்றமும் கிடையாது. நான் நம்புகிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுக்கு எல்லாவற்றை விட அவர் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க, என் சரீரத்தை விட, என் ஆவி ஆத்மா விட, எனக்கு என்னை விட என் ஆண்டவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமேனா இல்லையா? நான் சொல்ற, சுகம் உங்களை நிரப்போம், சுகம் உங்களை நிரப்போம். அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவர் தமது சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். சுகம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? கொடுத்து விட்டேன். சுகத்தை கொடுத்துட்டாராம். குணமானீர்கள். இப்போ பார்த்தா, இப்போ வலி இருக்கே, இப்போ வேதனை இருக்கே, இப்போ ரொம்ப பெயின் இருக்கே, அப்படியா? நான் சொல்கிறேன், அது எப்படி போகும்? இதை சொல்லதான். சொல்லுங்கள், இதை நான் சொல்ல இந்த பெயின் எல்லாம் விலகும். நான் சொல்கிறேங்க, எல்லா பெயினும் விலகும். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பெயினும் விலகி போகும். எல்லா வலியும்
சொல்லுங்க. எல்லா வலியும் சரீரத்தில் ஏற்படுற வலி மாத்திரம் இல்லை, எனக்கு ஆவியில ஏற்படுற, ஆத்மாவில் ஏற்படுற எல்லா வலி வேதனையும் என் ஆண்டவர் நீக்கிவிட்டார். இதை நான் நம்புகிறேன், இதை விசுவாசிக்கிறேன். நீ பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இனி என் வாழ்க்கையில எந்த வலி வேதனைக்கு இடம் கிடையாது, பிசாசுக்கு இடம் கிடையாது. அவன் எந்த அவனுடைய ஆயுதங்களுக்கும் இனி இடம் கிடையாது. அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றை என்கிட்ட பலிக்காது, அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றை என்கிட்ட செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நான் முறியடிக்கிறேன். நோயின் ஆயுதத்தை முறியடிக்கிறேன், வியாதியின் ஆயுதத்தை முறியடிக்கிறேன், வலி வேதனையின் ஆயுதத்தை முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன். நான் குணமானேன், நான் குணமானேன். அவருடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குணமாக்கிட்டாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில சுகத்தை பார்ப்பீங்க. அவர் செய்த செயலை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இல்லை, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா? ஏன் ஒருத்தர் கூட பலவீனனா இல்லை? தேவனுடைய ஆளுகை அவர்கள் மேல் இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவா இருந்தபடியால் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் அவர்கள் மேலே அக்னி ஸ்தம்பமாய் நின்றார், மேக ஸ்தம்பமாய் நின்றார், அவர்களை ஆளுகை செய்தார். அவருடைய ஆளுகை அவங்க மேல இருந்தது, அவருடைய வழி நடத்துதல் அவங்க மேல இருந்தது. எனவே அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவர்களுக்கு அன்றைக்கு ராஜாவா அவர் இருந்ததுனால அத்தனை லட்சம் பேர்ல ஒருத்தர் கூட பலவீனமா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சத்தியத்தை? ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆளுகை என் மேல் இருக்கிறது. கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்கு என ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன். மேக ஸ்தம்பமா இருக்கிறார், அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். அவருடைய ஆளுகையில் நான் இருக்கிறபடியால், அவர் எனக்கு ராஜாவா இருக்கிறபடியால் என் சரீரத்தில் ஒரு வியாதியும் இருக்க முடியாது, ஒரு நோயும் இருக்க முடியாது. சத்துருடைய கிரியைகளுக்கு என் சரீரத்தில் இடம் கிடையாது. அவைகளில் ஒன்றை என்கிட்ட இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆளுகை உங்க மேல இருக்கிறதுனால நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், சுகமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, இன்றையிலிருந்து நான் சுகமாயிருப்பேன். எந்த நோய்க்கும், அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வலிவேதனையா இருந்தாலும் இனி என்னில் தங்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டேன். அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய ஆளுகை என் மேல் இருக்கிறது. அவர் என்னை குணமாக்கி இருக்கிறார். எனவே நான் சுகமாயிருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், அவருடைய வசனத்தை நான் நம்புகிறேன், அவருடைய சத்தியத்தை நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் குணமானீர்கள், நீங்கள் குணமானீர்கள். சொல்லுங்க, நான் குணமானேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன். என்ன நோயோ எந்த பேயோ என்னை அணுக முடியாது, என்னை அணுக முடியாது. நான் சுகமானேன். எத்தனை பேர் சுகமாக இருக்க விரும்புகிறீங்க? வசனங்களை சொல்லுங்க. இது ஒரு மருந்து, சுகத்திற்கான மருந்து. எங்கள் தினந்தோறும் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன் சொல்லுங்க. எந்த பெயினாக இருந்தாலும் நீங்கங்க, நான் சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துகிற எந்த பெயினாக இருந்தாலும், எந்த வலியாக இருந்தாலும், உங்களை நோகடிக்கிற எந்த வலியாக இருந்தாலும், ஏன்னா எல்லா வலிக்காகவும் ஒரு பரிகாரம் ஆயிட்டார், பரிகார பலி ஆயிட்டார். எனவே இந்த வேலை சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னுடைய எல்லாவற்றுக்காக, என்னுடைய எல்லா சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, பலனுக்காக, நல்வாழ்விற்காக என் ஆண்டவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு. நான் சுகமாக இருப்பேன். நல்லா அறிக்கை எடுங்க, நான் சுகமாக இருப்பேன். நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க, நல்லா டிக்ளேர் பண்ணுங்க, நான் சுகமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன். இப்போது இருக்கிற நோயானாலும் வியாதியானாலும் நான் அதை நம்பல. கர்த்தர் என்னை குணமாக்கினார் பாருங்க, அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இதெல்லாம் மறைந்து போயிடும். நான் குணமானேன். ஆமென். ஆண்டவர் பெட்டி அடிச்சுட்டாருங்க. நம்முடைய இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, பாவத்தையும் பாவத்துக்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய வலி வேதனை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு மரித்தார், அவைகளை அழித்தார், நோய்களை அழித்தார், ஆணி அடித்தார். நம்முடைய எல்லா தீங்கையும் சிலுவையில் ஆணி அடித்தார். அவர் சரீரத்தோடு அப்படியே சேர்த்து அடிச்சிட்டார், பரிகார பலியை சேர்த்து அடிச்சிட்டார். அடித்து அழித்து கொன்றார். என்னது? நோயெல்லாம் கொன்றார். சொல்லுங்க, எல்லாரையும் கொன்று கொண்டு இருக்கிற
நோய்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கொன்று விட்டான். அல்லேலூயா. மரித்து அந்த சரீரத்தை, அந்த நோயை சுமந்த அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டார். இனி என் சரீரத்தில் நோய் இருக்க முடியாது, நோய் இருக்கக்கூடாது. அவர் சரீரத்தில் என் நோயை அடக்கம் பண்ணிட்டாரு, என் வியாதியை அடக்கம் பண்ணிட்டாரு, என் வலி வேதனையை அடக்கம் பண்ணிட்டாரு. இனிமே என் சரீரத்தில் நோய் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, எந்த பெயினை இருக்க முடியாது. என் ஆண்டவர் என்னை குணமாக்கிட்டார். அவருடைய தழும்புகளால், சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன், நான் குணமானேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்ததை சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் செய்ததை சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. இருள் எப்படி வெளியே போகும்? லைட்டை போட்டால் வெளியே போயிடும். தினந்தோறும் உங்கள் வாயில் இந்த லைட்டை அடிக்க, இதை அடிக்க அடிக்க உள்ளே இருக்கிற இருள் வெளியே போயிடும். உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயில் நீங்கள் சொல்ல சொல்ல இருள் என்கிற அந்த நோய், அந்த வியாதி, அந்த வலி வேதனை விலகி போய்விடும். அல்லேலூயாவா. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் சுகமாக இருக்க விரும்புகிறீங்க? சொல்லுங்க. என் வாயை திறந்து நான் சொல்ல வேண்டும், இந்த வசனங்களை, இந்த சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னீங்கன்னா இது சுற்றி இது ஆனாவனா உள்ள என்ன எரியும்? லைட் எரியும், ஒரு வெளிச்சம் வரும். ஆமீனா? குண்டு பல்பு எரியணுமா, டியூப் லைட் எரியணுமா, ஃபோக்கஸா? அது உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன லைட் எரியணும்? 20 வாட்ஸா, 50 வாட்ஸா, 100 வாட்ஸா, 1000 வாட்ஸா? அப்போ 1000 வாட்ஸ் அளவுக்கு பேசுங்க. கொஞ்ச நேரம் 20 பேசுறது, அப்புறம் 10 பேசுறது, அப்புறம் 0 வாட்ஸ் ஆயிடுது. எங்கே வெளிச்சம், எங்கே இருள் போகும்? அப்படி டிம்மாக இருக்கும், அப்படி டல்லடிக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ என்ன லைட் போடணும்? 1000 வாட்ஸ் போடுங்க. உங்கள் வாயில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் போனோன்னா கொஞ்சம் 10 வாட்ஸு 20 வாட்ஸ் டியூப் லைட்டு போட்டால் போதும். இல்லை, இருள் பிச்சுக்கிட்டு ஓடணும். நோய் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், வலி வேதனை என்கிற இருள் என் சரீரத்தை விட்டு பிச்சுக்கிட்டு ஓடணும். அப்படின்னா 1000 வாட்ஸாக நீங்கள் மாறணும். அல்லேலூயா. உங்கள் வாயில் இந்த 1000 வாட்ஸ் ஆகிய வசனத்தை வைங்க. இது 1000 வாட்ஸுக்கும் மேலானது. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, இது வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சு விசுவாசத்தோடு, நான் சொல்கிறேங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தரின் பரிகாரி சொல்லிக்கிட்டே இருங்க. டாக்டரே கைவிட்டாலும் இந்த வசனம் உங்களை கைவிடாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, இந்த வானம் பூமி கூட ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை, அது நிறைவேறும், சொன்னபடி ஆகும். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். தெய்வத்துடைய என்ன டெஸ்ட் பண்ணி கொடுக்குறான்? அவர் சொன்னார்ல, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். இந்த வார்த்தையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவ்விதமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் சரீரத்தில் நடக்கும். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நல்ல நடைவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் குணமானேன். நல்லா சொல்லுங்க, ஒரு 10 தடவை 20 தடவை சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால், ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமானேன், நான் குணமானேன். அவரை